அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் சந்திரம் இதிலே 3வது அத்தியாயமாக அர்ச்சனையில் 1007வது பாடல் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. பாடல் உள்ள பலருக்கு நன்னும் பிறத்தரா நீத்தார் அவித்தார் மன்னிய நைவேத்தியம்னு சந்தான நன்னிய பஞ்சாங்க நன்னுன் ஜபமென்று மன்னுவ மனப்பவத்தொடு வைகுமே. விளக்கம் என்னன்னா, தன்னை விரும்பி வரும் பிறர் மனைவியை விரும்பாதவர்களாகவும் 5 புலன்களையும் அடக்கியவர்களாகவும் பாடல் 1003, 1004, 1005 உள்ள முறைகளின்படி தினந்தோறும் வழிபடுவர்களாகவும் உடலில் உள்ள நெற்றி 2 முழங்கைகள் மற்றும் 2 முழந்தாள்கள் ஆகிய 5 அங்கங்களும் தரையில் படும்படி இறைவன் முன்பு விழுந்து வணங்குபவர்களாகவும் குருவின் மூலமாக பெற்ற மந்திரத்தை ஜெயிப்பவர்களாகவும் உடலும் மனமும் பிராணனோடு சேர்ந்திருக்கும்படி வழிபடுவர்களாகவும் இறைவனை அர்ச்சிப்பவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சத்யநாராயண ஐயா வணக்கம், வாருங்கள், இந்த தளத்தை வழிநடத்துங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். இன்னைக்கு பாடல் 1007. சரண ஐயெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். நேற்று பார்த்தோம்னா எல்லாம் கிடைக்கும், இது மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. எல்லா பேரும் தாமே வரும், அடிக்கடி நமக்கு மண்டையில தட்டி முடிச்சுக்கங்கடான்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது மனம் அடங்கும் அப்படிங்கிறாரு. எப்ப மனம் அடங்கும், எப்படி பண்ண மனம் அடங்கும் இந்த அர்ச்சனைங்கிற விஷயத்துலன்னு பார்த்தா, இவ்வாறு வழிபடுபவர்கள் ஐம்பொருள்களை அடக்கி ஆழ்வர். தானே விரும்பி வரும் பரதாரத்தையும் விரும்ப மாட்டார். இவர் படைக்கும் நிவேதனம் இடையூறு இல்லாத யோகம், 5 அங்கங்கள் அதாவது சிரசு, 2 காரங்கள், 2 முழங்கால்கள், தரையில் பொருந்த செய்யும் வணக்கம், செபம் இவற்றால் மனம் பிராணனோடு நிலை பெற்று விளங்கும்னு எளிமையா ஒரு புத்தகத்துல கொடுத்திருக்கு. மனம் அடங்கும், எப்படிலாம் பண்ணா அடங்குங்கிறது ஏற்கனவே முன்னாடி உள்ள பாடல்கள்ல சொல்லியிருக்கு. கொஞ்சம் விளக்கமாக போனா, ஐம்புலனும் அடக்கியவர்கள் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவர் பிறன்மனை நோக்காத பேராண்மையர். அஃதாவது அயலான் மனைவியை மறந்தும் கனவினும் மனத்தினும் தீண்டாத அருங்கற்புடைய ஆடவர் ஆவார் என்பதாம். செம்மையாக அமைக்கப்பட்ட இடைவிடா நினைப்போடு கூடிய படைப்பும், முழங்கை 2, முழந்தாள் 2, நெற்றி 1 ஆக 5 உறுப்பும் நிலத்தே படும்படி புரியும் வணக்கமும் ஜபமும் வழிபாட்டுக்கு இன்றியமையாதவனாகும். அத்துடன் இடைவிடா நினைப்பாகிய தியானமும் அதற்கு வேண்டும். உயிர் படக்கமும் வேண்டும். மனம் விடா நினைப்பு, பவனம் உயிர்ப்பு, பிறன்மனை என்பதற்கு மனையை உடம்பாக்கி இன்னமோர் உடம்பெடுக்கும் பிறப்பு என்றலும் ஒன்று அப்படின்னு இன்னொரு கருத்தா சொல்றாங்க. இதுல வார்த்தைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவித்தார் ஐம்புலன்களை அடக்கியவர், மன்னிய நன்றாய் சமைத்த, பஞ்சாங்கம் அப்படின்னா 5 அங்கங்கள் பூமியில் படும்படி கும்பிடுதல், மனபவனம் மனமும் பிராணவாயுவும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் ஐயா வேற வந்திருக்காரு. அவரோட அருமையான குரல்ல கேட்போம். லயன் ஐயாக்கு கிளப் ஹவுஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாங்க சரவணன் ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலு நன்னும் பிற தார நீத்தார் அவித்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ நன்னுதல் அப்படின்னா இந்த இடத்துல கிட்டுதல், பிற தார அப்படிங்கிறாரு. ஸோ பிற தார அப்படின்னு சொல்லப்படுறது, தார அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும், தாரம்னா இந்த இடத்துல அடுத்த ஒரு மனைவி, இந்த இடத்துல பிற தார அப்படிங்கிறாரு. ஸோ பிறன்னா அடுத்தவர்களுக்கு உரிமையான ஒருத்தர், தானாகவே விரும்பி வந்தாலும் இந்த இடத்துல நீத்தார் அப்படிங்கிறாரு. நீத்தார்னா என்ன பண்ணணும், அந்த இந்த இடத்துல அப்படியே யாராவது விரும்பி வந்தா கூட இல்ல அப்படின்னு விலகி நிறுத்தது. இந்த இடத்துல எப்படியாவது அதை விட்டு விலகி நிறுத்தல் இந்த இடத்துல, அதுதான் இந்த இடத்துல நீத்தார். அவித்தார் அப்படின்னா அடக்குதல், அவித்தார் என்ற பொருள். நீத்தார் அவித்தார் அப்படிங்கிறாரு. எதை அடக்கணும், இங்க ஐம்புலன்களை தான் அடக்கி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் தானாகவே விரும்பி வந்தவங்களையும் இங்க நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய ஐம்புலன்கள் அடங்கி இருக்க வேண்டும்.
எப்பொழுது ஐம்புலன்கள் அடங்குதோ அப்பதான் நம்ம இறைவனை நோக்கிய பயணத்திற்கு இப்போ கொஞ்சமாவது அடக்கணும். முடிஞ்சிருக்கும் எப்ப அடங்குதோ அப்பொழுது இறைவன் தானாவே உள்ள வந்து கூடி வந்துடுவார். உள்ள கூடி இருக்கக்கூடிய இறைவன் தன்னை வெளிக்காட்ட ஆரம்பித்து விடுவார் இந்த இடத்துல. அதனால ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்பது முக்கியமான கருத்தா இங்க பார்க்கப்படுகிறது. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா தானாவே எங்க ஐம்புலன் அடங்குது இந்த இடத்துல அப்படின்றது. மண்ணிய நெய்வேத்திய மண்ணு வந்தானே அப்படிங்கிற மண்ணுதல் அப்படின்னா நெய்வேத்தியம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2வது பாடலே பார்த்துட்டோம் இந்த இடத்துல. நம்ம மண்ணியே அப்படிங்கிறது மண்ணுதல் அப்படின்னா என்னன்னா பூசுதல் அப்படின்னு பொருள். மூழ்குதல் அப்படின்னு வச்சுக்கலாம், பூசுதல், செய்தல், இப்படி நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல மண்ணுதல். மூழ்குதல்னா என்ன அப்படின்னா இறைவனுக்கு இந்த பூஜைகள் எல்லாம் செய்து நைவேத்தியம் பண்றோம் இல்லையா, அதுலயே மூழ்கி செய்யணும். மூழ்கி செய்யணும்னா கவனம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்ப ஐம்புலன்கள் அடங்கிடுச்சு அப்படின்னா கவனம் எங்கேயும் போகாது. எப்படின்னா இப்ப சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்துல இருந்து ஒரு சின்ன சத்தம் கேக்குது, என்னப்பா அந்த சத்தம் கேக்குது, சில நேரம் நமக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பூஜை பண்ணும்போது. என்ன அர்த்தம்? அப்போ ஐம்புலன்ல ஒரு புலன் அந்த சத்தத்தை மட்டும் தான் கேக்குது, பூஜை மேல கவனத்துக்கு வரமாட்டேங்குது. இல்ல பூஜை பண்ணிட்டு இப்ப யாரோ குறுக்கே நெருக்கே நடந்து போவாங்க, அவங்க நடக்கிறதுல ஒரு சத்தம் கேட்கும், ஏதோ ஒண்ணு கேட்கும் இல்லையா, அவங்க குறுக்க மட்டும் நடந்து போகும்போது கண்ணு நேரம் அங்க போகும் கவனம். ஏமா சரிங்களா, தானே யாரோ வராங்க போறாங்க நிக்கிறாங்க, இதுதான் கவனத்துல இருக்குமே தவிர்த்து ஆனா அது கூட இருக்கக்கூடாது. அங்க இறைவன் தான் செய்கின்ற பூஜையை தவிர்த்து வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல மண்ணிய நைவேத்திய மனு அப்படிங்கிறது. அடுத்து சந்தான அப்படிங்கிறது. சந்தான அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல குளம் அப்படின்றது பொருள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துல மரபுப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். குளம் மரபுப்படி பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த இடத்துல. தமிழ் சொல்ல ரெண்டுக்குமே அகராதியில பொருள் இருக்கு இந்த இடத்துல. மரபுப்படி அப்படின்றது எப்படி எடுத்துக்கணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்தார்களோ அதன்படி சரியாக செய்தல் அப்படின்னு பொருள். அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதை வச்சு சொல்ல போனாலே ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது, சனி ஞாயிறு லீவு நாள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்கான பதில சொல்றோம். சந்தானன்றதுக்கு மரபுப்படி என்று ஏன் இந்த வார்த்தையை மரபுப்படி செய்யணும்ன்றது ஏன் சொல்றாங்கன்றது முக்கியமா இன்னொரு நாள் சொல்றோம். அது பெரிய இதுவா சொல்லணும். மரபுனா ஒன்று பணிவு. இந்த இடத்துல பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க, முக்கியமான காரணம் பணிவு. நம்மளுடைய அப்பாவோ தாத்தாவோ இல்ல குருவோ யாரோ ஒருத்தர் இதை செய்தபடி செய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஓகே, அவர்களுக்கு மரியாதை நிமித்தம் அதை அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ, தன்னுடைய குலப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களோ அதன்படியே செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலேயும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கும். ஸோ தனக்கு தாங்கள் சொல்லுகின்ற வழிபாட்டு முறை தான் பெருசு, அடுத்தவங்க செய்யறதுதான் தவறு என்ற கருத்து கூட பலருக்கு உண்டு. அப்படி கிடையாது, எல்லாமே சிறந்த வழிபாட்டு முறை தான். அவர்கள் சொல்லி எப்படி செய்ய வேண்டும். இது அடுத்து நன்னிய பஞ்சாங்க நன்னும் செபம் என்ன அப்படிங்கிறது. நன்னிய பஞ்சாங்க அப்படிங்கிறது. ஸோ நன்னியன்னா இந்த இடத்துல கிட்டதல் தான். பஞ்ச அங்கம் இந்த இடத்துல. ஸோ 5 அங்கங்களை கொண்டு நன்னியன்னா கிடைத்த அப்படின்னு பொருள். இப்ப நமக்குலாம் 5 பாகங்கள் இருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, எல்லா பாகமும் சரியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம விழுந்து வணங்குறோம் இந்த இடத்துல. உலகத்துல சிலருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாரும் ஒருத்தருக்கு இதுல ஏதாவது ஒரு அங்கம் இல்லாம இருக்கு, கையோ காலோ ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கு. சோ அதனால ஒண்ணும் தவறு இல்லை. திருமந்திரத்துல பஞ்ச அங்கத்துல மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த இடத்துல ஊனமுற்றவங்க எப்படி செய்வாங்க? ஐயோ என்னால செய்ய முடியாது, அப்ப என்னால இறைவன் அடைய முடியாது அப்படின்னு ஒரு பொருள் வந்துடும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நன்னிய பஞ்ச அங்கம்ங்கிறார். சோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதோ அதன்படி செய்யுங்க. இன்னொரு பொருளும் எடுத்துக்கலாம். உடம்பு ஆரோக்கியமா நம்ம பிறந்துட்டோம், வயதானவர்களால முட்டி வலி இருக்கும், கை வலி ஏதாவது ஒண்ணு இருக்கும், இல்ல பிராக்சர் ஏதாவது சில பேருக்கு இருக்கலாம், அவங்களால விழுந்து கும்பிட முடியாது. அப்ப என்னால விழுந்து கும்பிட முடியல, எனக்கு முட்டி வலிக்குது, என்னால விட முடியல, அப்ப என்னால இறைவன் அடைய முடியாதான்னு அடுத்த ஒரு கீழே வரும். நல்லா இருக்கவங்களுக்கு கூட அதனால சொல்றாங்க, உன்னால் இயன்ற அளவிற்கு பஞ்சாங்கத்தினால் விழுந்து வணங்குங்கள் அப்படிங்கிறது. அடுத்து நன்னும் செபம் என்ன அப்படிங்கிறது. ஜபம்னா இந்த இடத்துல மந்திரம் தான். நன்னுதெல்லாம் கிடைத்ததா? எப்படி கிடைத்த? ஒன்று குருநாதர் வழியாக கிடைக்கணும், இல்ல முன்னாடி தலைப்பு பார்த்திருப்போம், அசபை தலைப்பு பார்த்திருப்போம், தனக்குள்ள இருந்து கிடைத்த மந்திரத்தை ஜபிக்கணும், இல்ல குருநாதர் வழியா கிடைத்த மந்திரத்தை ஜபிக்கணும், இல்ல நம்ம பெரியவங்க என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஜபிக்க வேண்டும். கீழே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி இந்த 5 மந்திரங்களை அவர்களுக்கு என்ன மந்திரம் கிடைத்ததோ அதை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல. அடுத்து மண்ணு பவனத்தோடு வைகுமே அப்படிங்கிறது. சோ மண்ணுதெல்லாம் இந்த இடத்துல பொருந்துதல். எது பொருந்தது? ஒன்று பொருந்தணும். எது பொருந்தது? மன பவனத்தோடு வைகுமே அப்படிங்கிறது. சோ மனம் ஒண்ணு பவனம் ஒண்ணு. ஒன்று என்னது இந்த இடத்துல? நம்மளுடைய மூச்சுக்காற்றை குறிக்கும் இந்த இடத்துல. இல்ல மூச்சுக்காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணன் என்று சொல்லப்படுது. அதுதான் நம்மள என்ன பண்றது, ரொம்பவே வழிகாட்டுது இந்த இடத்துல. பவனம் என்று சொல்லப்படுது இந்த இடத்துல உலகம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய மூச்சுக்காற்றும் இந்த இடத்துல உலகம் என்ன ஆகுது? இந்த இடத்துல மூச்சுக்காற்று ஒன்றுபடுது போல. இப்ப மனசு வெளியில அலைஞ்சிக்கிட்டே இருக்கு,
முதல்ல பார்த்துட்டோம் 5 புலன்கள் உள்ள அடங்குது. சோ 5 புலன்கள் உள்ள அடங்குது. மூச்சு காற்றும் என்ன ஆகுது, அதோட சேருது. எதோட சேருது, இந்த இடத்துல 5 நமக்கு கிடைத்த மந்திரங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். மந்திரம் ஜெபிக்க மூச்சு காற்று விடுறோம். இது அசைவி தலைப்புல முதல்ல பார்த்திருப்பீங்க. மூச்சு காற்றும் இந்த இடத்துல மந்திரமும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பிக்கும், புணர ஆரம்பிக்கும். வைகுமேங்கிறார். வைகுதல் அப்படின்னா இந்த இடத்துல புணர்தல் அப்படின்னு பொருள், தங்குதல் அப்படின்னு பொருள். சோ முதல்ல அந்த மந்திரம் என்ன பண்ணோம், சும்மா வாயில மந்திரம் தனியா சொல்லிக்கிட்டு இருப்போம், அப்புறம் மனசுக்குள்ள மந்திரம் தனியா சொல்லிக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் மூச்சுக்காட்டு தனியா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்க மூச்சுக்காற்றோடு சேர்த்து இந்த மந்திரமானது போக ஆரம்பிக்கும். சோ மூச்சுக்காற்றோடு சேர்ந்து போக போக 5 புலன்கள் தானாகவே இந்த இடத்துல அடங்கிவிடும். இந்த இடத்துல முழுமையாவே அடங்கிடும். நம்ம முதல்ல பிராக்டிஸா பண்றோம் 5 புலன்களை அடக்கிறதுக்கு. ஏன்னா பிற இன்னொருடைய மனைவியான ஒரு எவ்வளவு அழகான பெண் வந்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒரு மன உறுதி வேணும் இந்த இடத்துல. அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம பயிற்சி பண்ணி அடக்கிறத தோற்று இப்ப என்ன ஆகுது, தானாவே அடங்குது. இப்ப அடங்கிடுச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா, உட்காந்து நம்ம பூஜை பண்ண உட்காந்தா பக்கத்துல இடியே விழுந்தாலும் சரி, பெரிய அணுகுண்டே வெடிச்சாலும் சரி, அது காதுல விழாது. நம்ம காதுல விழுந்தா கூட சரி, அது மனத்துக்குள்ள போய் ரீச் பண்ணாது இந்த இடத்துல. உதாரணத்துக்கு புராண கதைகளை பார்த்திருப்பேன். காட்டுக்குள்ள நிறைய முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்திரன் வந்து தவத்தை கலைக்கிறதுக்காக மழையை அனுப்புவாரு, வெப்பத்தை அனுப்புவார், எல்லாம் செய்வார். அவங்க ஆட்டு உட்காந்து எதனாலும் சரணப்படாமல் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன, வெளியில இருக்கக்கூடிய எந்த இதுவுமே அவர்களை பாதிக்கவில்லைன்னா இங்குள்ள அடங்கி விட்டது, அதனால அவர்கள் பாதிக்கவில்லைன்னு பொருள். சோ அந்த தகுதி வந்து கிடைச்சிடும் இந்த இடத்துல. ஸோ எவ்வளவு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் புலை வந்தாலும் பூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டு அதை செய்ய ஆரம்பித்து போய்விட்டால் எந்த ஒரு இதுவும் தன்னை பாதிக்காத ஒரு நிலைக்கு போய்விடுவார். அதுதான் இந்த 4வது அடிக்கு பொருள். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, முதலில் ஆரம்பத்தில் நம்மளுடைய 5 புலன்களை அடக்கி தியானம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல தியானம் செய்த பிறகு நம்மளுடைய குல மரபுப்படி நைவேத்தியங்களை சரியானபடி செய்ய வேண்டும் இந்த இடத்துல. அப்புறம் நம்முடைய பஞ்ச அங்கங்களை இங்கு கீழே சாஷ்டாங்கமா நமஸ்கரித்து நமக்கு கிடைத்த ஜபங்களை, நமக்கு கிடைத்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே இருந்தோம். மேலால் நம்மளுடைய மனம் இங்கு அடங்கி 5 புலன்களும் அடங்கி ஒன்றாக புணர்ந்துவிடும். அப்பொழுது நம்ம தானாகவே பூஜை செய்யலாம் அப்படின்னு முடிச்சிடுற. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டேன் இந்த இடத்துல. நைவேத்தியம் அணுசந்தான அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அணுன்றதுக்கு விட்டுட்டா இந்த இடத்துல. மன்னிய நைவேத்தியம் அணுசந்தான அப்படின்னு இருப்பாரு. அணு அப்படின்னா இந்த இடத்துல ஒழுங்கு அப்படின்னு பொருள். இந்த இடத்துல ஒழுங்கு அப்படின்னா என்னது, ஒழுக்கம் இந்த இடத்துல. சோ இன்னைக்கு காலையில பூஜை பண்றேன், அடுத்த நாள் வந்து நான் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் நான் மத்தியானம் பூஜை பண்றேன், இல்ல சாயங்காலம் எனக்கு என்ன நேரம் நினைக்கிறதோ அந்த போல நான் பூஜை செய்து கொள்கிறேன் அப்படின்றது அல்ல. ஒழுக்கம் என்று சொல்லப்படுவது எது சரியானதோ அதை சரியான நேரத்தில் சரியானபடி செய்வது எதுவோ அதுதான் ஒழுக்கம் இந்த இடத்துல. அதுதான் அணு என்ற ஒரு வார்த்தையில கொடுக்குறாரு. ஸோ நம்ம இதெல்லாம் பூஜைகள் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில 6 மணிக்கு நான் பூஜை செஞ்சேன்னா டெய்லி தினந்தோறும் 6 மணிக்கு பூஜை செய்யணும். இப்ப இன்னைக்கு காலை 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காலை 8 மணிக்கு பசிக்குது இல்லையா, இல்ல எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, நான் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன், சாயங்காலம் சாப்பிட்டுக்க, நேரத்தை தள்ளி போட முடியாது. ஏன்னா இது பசி கிள்ளி எடுக்கிறோம், சாப்பிட்டா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். வயிற்றுக்கு எப்படி நமக்கு ஒரு பசி நேரத்திற்கு எடுக்கிறதோ அது போலவே இந்த ஆத்மாவிற்கும் தேவையான உணவை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அணு ஒழுங்கு என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. நன்றி. ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. உங்களோட சேவை தொடரட்டும். உங்கதான் இங்க அடிப்படையா வச்சு இந்த தளத்துல பாடல் ஒழிக்கப்பட்டு அதோட கருத்தெல்லாம் வாசிக்கிறோம். நீங்களே வந்திருக்கீங்க, இது மாதிரி தொடர்ந்து வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அர்த்தநாரியா நீங்க விளக்க சொல்றீங்க, இல்ல விந்தியா மட்டும் போயிடலாம்? இன்னொரு தகவல் இருக்கு, பட் நேரம் இருந்ததுன்னா இறுதியா சொல்றேன். எல்லாரும் பேசி முடிங்க. ஒன்னொன்னு வெளியே விட்டுட்டேன், நேரம் இருந்தா சொல்றேன் இறுதியில. சொல்லிடுங்க ஐயா, இப்பயே சொல்லிடலாம். அப்படியே தொடர்ச்சியா நல்லது. இதுல மன்னிய அப்படின்னு சொல்லிட்டு 2வது வடியில ஒரு வருது இல்லையா. சோ மன்னிய அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, பூசுதல் அப்படின்னு பொருள். மண்ணுதல். இப்ப நைவேத்தியம் செய்யறோம் இல்லையா, நைவேத்தியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்த்தோம் எப்படி பூ போடணும், எப்படி சாமிக்கு வந்து மேல காப்பு, சந்தன காப்பு, இதெல்லாம் எப்படி செய்யணும், இந்த இடத்துல எப்படி பூஜை நைவேத்தியம் பண்ணணும்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா. இதுல மண்ணிய அப்படின்றது எல்லா வாதையுமே அடங்கும். பூ போடுறது, விளக்கு ஏத்துறது, சாமிக்கு சந்தன காப்பு போடுறது எல்லாமே சேர்ந்து அடங்கிறது தான் இந்த இடத்துல பூசை. பூசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூசை. இந்த மண்ணிய அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு அலங்கரித்தல், பூசுதல் அப்படின்றது பொருள் இந்த இடத்துல. சோ பூசை அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பூஜைன்னு சொல்றது சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல நம்ம பூசை அப்படின்னு சொல்லுவோம். பூசை என்பதற்கு என்ன பெயர் காரணம், பொருள் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பூசை என்று சொன்னால் அது பூசிக்கொள்வது அப்படின்னு பொருள். பூசிக்கொள்வது இந்த இடத்துல. பூசிக்கொள்வதுன்னா அடுத்தவர்களுக்கு போய் பூசுவது என்பது பொருள் அல்ல. இறைவனுக்கு போய் பூசுதோம் அப்படின்றது பொருள் அல்ல. என்னன்னா இப்ப இறைவனுக்கு தான் எல்லாத்தையுமே பூசுறோம் இந்த இடத்துல இல்லையா. சந்தனம், நைவேத்தியம், பூஜைகள், சாம்பிராணி எல்லாம் இறைவனுக்கு தான் காமிக்கிறோம். அவனுக்கு போய் பூசுறோம். அவருக்கு போய் பூசுறதுனால அவருக்கு என்ன ஆக போகுது,
ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. ஆனால் அவருக்கு அது பூசுதல் அல்ல. அவருக்கு பூசுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் நமக்கு நாமே பூசிக்கொள்கிறோம். ஏன்னா யார் எந்த அளவுக்கு பூஜை செய்யறாங்களோ அதற்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல நாம் என்ன இறைவனுக்கு பூசிக்கிறோமோ அது நமக்கு நாமே பூசிக்கொள்ளுதல் இந்த இடத்துல. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். பூனை இருக்கு இல்லையா, நம்மளுடைய வீட்டு விலங்குகள் பூனை இருக்கு. அதுக்கு ஏன் பூனை என்று பெயர் வந்துச்சு தெரியுமா? அதான் பேர் காரணம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அந்த பூனை என்ன பண்ணும், அதனுடைய நாக்குனால எப்ப பார்த்தாலும் தன்னை நக்கிக்கிட்டே இருக்குமா. சில விலங்கு, நிறைய விலங்குகள் நக்குது, மாடு நான் இதெல்லாம் கூட நக்குது. ஆனா அதுக்கு தேவைப்பட்டதுதான் நக்கும். ஆனா பூனை என்ன பண்ணுமா, எப்ப பார்த்தாலும் நக்கிக்கிட்டே இருக்குமா தன்னுடைய நாக்கால. தன்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய எச்சியை தன்னுடைய உணர்வுகளை பூசிக்கொள்வதனால் அந்த பூனைக்கு வந்து பூசை என்றுதான் பெயரே முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல தமிழ். அந்த பூசை என்பது பூஞை ஞாவண்ணாவா மறிச்சு பூஞைன்னு மாறிச்சு. அப்புறம் பூனை அப்படின்னு மாறி நீங்க பூனை என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கும். பூசை என்று சொல்லப்படுவது நமக்கு பூசிக்கொள்வது என்ற பொருள். சோ நாம் செய்யப்படுகின்ற அந்த மலர்களை போடுதல், சாம்பிராணி காட்டுதல், விளக்கு ஏற்றுதல், நைவேத்தியம் செய்தல், இப்படி எப்படிலாம் நம்ம அந்த பஞ்சாங்கங்கள் பண்ற ஜபம் பண்றது எல்லாமே இறைவனுக்கான பூசை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இது இறைவனுக்காக ஒரு பொருளாக இறைவனுக்கு பூசுவதாக நாம் பார்த்தாலும் அதனுடைய பலனை நமக்கு நாமே பூசிக்கொள்வதனால் அதை பூசை என்ற வார்த்தையால் நாம் அழைக்கிறோம். பூஜை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பூசை என்ற வார்த்தை அப்படித்தான் வந்துச்சு. நான் மன்னிய நெய்வேத்தியம், மன்னிய என்ற வார்த்தைக்கு பூசுதல் என்ற பொருளும் உள்ளது. நன்றி. நன்றிங்க. விந்தியம்மா, நீங்க தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1007வது திருமந்திரம். நன்னும் பிறதார நீத்தார் அவித்தார் மன்னிய நைவேத்திய அனுசந்தான நன்னிய பஞ்சாங்க நன்னு செபமென்னும் மண்ணு மன பவனத்தோடு வைகுமே. நன்னும் என்ற பதத்தின் பொருள் விரும்பும், அவித்தல் அடக்குதல்னு பொருள், மன்னிய உயர்ந்தன்றது பொருள், அனுசந்தானம் இடைவிடாது தியானம் செய்தல், பஞ்சாங்கம் 5 அங்கம். கோயிலுக்கு போனோம்னா இறைவனை எப்படி தொழ வேண்டும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. முழங்கை 2, முழங்கால் 2, நெற்றி ஆகிய 5 அங்கங்களும் தரையில் பட வணங்குதல் பஞ்ச நமஸ்காரம் எனப்படும். மண்ணு மன பவனம் அப்படின்னா மனம் உயிர்ப்போடு பொருந்தி நிற்பது. மந்திரத்தினுடைய பொருள், அவர்களே விரும்பி நெருங்கி வந்தாலும் அடுத்தவர் மனைவியை விரும்பாத பேருள்ளமும் 5 இச்சைகளையும் அடக்கிய மன ஒழுக்கமும் சிறந்த நிவேதனமாக இடைவிடாத தியானமும் உடல் உறுப்பு 5ம் நிலம் தோய தரையில் விழுந்து செய்யும் வணக்கமும் 5 எழுத்து ஓதும் செபமும் உணர்வோடும் உயிரோடும் பொருந்தி இருக்கின்ற யோக நிலையும் வழிபாட்டுக்கு வேண்டியன ஆகும். உரையாசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அப்படித்தான் எழுதியிருக்காங்க. இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துவது முதல்ல அக வழிபாடு. 5 நாம் அடக்கணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. பல மந்திரங்கள்ல திருமூலர் நமக்கு குறிப்பிட்டுள்ளார் திருமந்திரத்துல. அதற்கடுத்து என்ன செய்யணும்? ஆண்கள் பிற பெண்கள் விரும்பியே வந்தாலும் மறுத்து விட வேண்டும். ஒழுக்கமா இருக்கணும், உடல் ஒழுக்கமும் இருக்கணும், மன ஒழுக்கமும் இருக்கணும். எல்லாருக்குமே 5 இச்சைகள்ல இருந்து அடக்கி மனசை ஆளணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல ஒழுக்கம் விழுப்பம்னா மேன்மைன்னு அர்த்தம். தீர்க்க தரிசி திருவள்ளுவர் 2 முறை ஒழுக்கத்தை சொல்றாரு. காரணம் என்னன்னா, இந்த உலகமே மிக உன்னதமா வாழணும் அப்படின்னு அவரோட எண்ணம். எல்லா உயிர்களும் ஒரு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றது அவரோட எண்ணம். அதுலயும் குறிப்பா மனிதன் உயிருக்கும் மேலாக தன்னுடைய ஒழுக்கத்தை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் எழுதினார். அப்ப 2 முறை சொல்லணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா எல்லா உயிர்களும் முதல்ல தன்னோட உயிரைத்தான் நேசிக்கும். அதுதான் உண்மை.
அது எந்த ஐந்தறிவு உயிராகட்டும் மனிதராகட்டும் அவங்க அவங்களோட உயிரத்தை நேசிப்பாங்க. அதனாலதான் உயிரினும் மேலாக ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றார். அப்ப ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒழுக்கமா இருக்கணும். அதுதான் இறைவனுக்கு நிவேதனம். இறைவனை வணங்குறோம் அப்படின்னா ஒழுக்கமா இருக்கணும். அடுத்து இடைவிடாத தியானம் இருக்கணும். உடல் உறுப்பு 5 நிலம் தோய இறைவனை நாம வணங்கணும். நம சிவாய 5 எழுத்து மந்திரத்தை நாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணும். யோக நிலை அடுத்த கட்டத்துக்கு அவர் நம்மளை அழைத்து செல்றாரு. உணர்வோடும் உயிரோடும் பொருந்தி இருக்கின்ற யோக நிலைய நாம கடைபிடிக்கணும்னு நம்மளுக்கு நல் வழிகாட்டியா நம்ம அனைவருக்கும் குருவாகிய திருமூலர் எடுத்துரைத்துள்ளார். இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் திருநாவுக்கரசர் அருளிய பிறவி பயனை கொடுக்கும் பதிகம் திரு அங்கமாலை. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய், நெஞ்சே நீ நினையாய், நிமிர் புன் சடை நின் மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய், கை கால் கூப்பி தொழீர் கடி மா மலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர், கால்களால் பயனன் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோ கரணம் சூழா கால்களால் பயனன். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய மேற்கோள்கள்லாம் வேற காட்டினீங்க, ரொம்ப நன்றி. ஹோமகடி ஐயா வாங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வித்யா அம்மா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இந்த பாடலுக்கான விளக்கம் நம்ம அந்த தளத்துல போறது ஏதோ சொற்பொருள் வேணும்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது சரவணன் ஐயாவோட தளம் தான். சரவணன் ஐயாவும் வந்திருக்காங்க. நீங்க நேரடியாவே என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேட்கலாங்கம்மா. அப்புறம் இந்த பாடல் சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயம் நான் சமீபத்துல சிவமல்லிகாமா கூட சுந்தர் பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து இது ஆராய்ச்சி பண்றாராம் திருமந்திரத்தை. அவரோட நிகழ்வுக்கு போயிருந்தாங்க. அதுல அவரும் அதை வெளிப்படையாவே சொன்னாங்க. அதாவது நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை மூச்சோடையே கலந்து அதை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது எனக்கு சொல்ல தெரியலைங்க. அவரோட வீடியோல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது தொடர்பா அது பாடல்லையும் வர்றது ரொம்ப சிறப்பு. நன்றிங்கய்யா, நன்றி. ரொம்ப எளிமைதாயா. மூச்சு காத்தோட சேர்த்து மந்திரத்தை ஜெபிக்கிறதுன்றது தெரியல. அது என்னன்னா, நீங்க அசபை தலைப்பு தாண்டி தான் அர்ச்சனை தலைப்பு வந்திருக்கீங்க. அசபை தலைப்புல ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல எப்படி ஜெபிக்கிறதுன்னு. இது 2-3 வகையா திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஓம் நமச்சிவாய மந்திரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி மூச்சு காத்தோட ஜெபிக்கிறது அப்படின்னா, மூச்சு காத்த நீங்க இழுக்கிறீங்க. இழுக்கும் போது ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூச்சு காத்த ஃபுல்லா இழுக்கணும். இந்த இடத்துல ஓம் மந்திரம் ஃபுல்லா இழுக்கும் போது ஓம் சொல்லுவீங்க ஆரம்பத்துல. மூச்சு காத்தை விடும்போது நம சிவாய, இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம், நீங்க விநாயகரோ முருகரோ அம்பாலோ எந்த தெய்வ பேரோன்னா சொல்லிக்கலாம். இது திருமந்திரத்திலே ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் விருப்ப தெய்வத்தை நீங்கள் சொல்லி மூச்சை விடலாம். ஆரம்பத்துல அந்த பயிற்சி செய்வீங்க. நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசோட சேர்த்து இந்த இடத்துல மனசும் மூச்சு காத்துக்கும் அதிக தொடர்பு. ஏன்னா மூச்சு காத்து எப்படி இயங்குதோ மனசும் அப்படிதான் இயங்கும் இந்த இடத்துல. அப்ப அது போல நீங்க மூச்சு காத்தோட சேர்த்து அந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது ஆரம்பத்துல உங்களுடைய கவனம் வெளியில இருக்கும். மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா வேலையிலயோ இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு ஓடும். ஆனா இது ஒரு பயிற்சி முறையா ஒரு 6 மாத காலம் குறைந்தபட்சம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதை நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுனா, இந்த மந்திரத்தை சொல்லும் போதே மனசு அடங்கி இருப்பதை நம்மளால உணர முடியும் இந்த இடத்துல. இப்பெல்லாம் அடங்கல. சும்மா நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா கூட சரி, வீட்டுல டிவி பார்க்காம போன் பார்க்காம பேப்பர் புக்கோ எதுவும் படிக்காம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா கூட சரி, தியானம் பண்ண கண்ணை மட்டும் உட்கார்ந்தா கூட சரி, மனசு அடங்கிடுச்சு நினைச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா அடங்கவே இல்லை. அது எங்கெங்கயோ போகும். ஆனால் இது எங்கும் போகாமல் அடங்கி இருப்பதை நம்மளால உணர முடியும். அதுதான் இந்த இடத்துல மூச்சு காத்தோட சேர்த்து ஜெபிங்க அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல 2-3 வகையான பயிற்சி முறைகள் இருக்கு. எல்லாமே திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நேரம் கிடைக்கும் அந்த பாடல்கள் வரும்போது நிச்சயமா அதை வச்சு நம்ம வழக்கமா சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த நாள் ஐயா உங்களுக்கான நேரம். நன்றிங்க ஐயா.
ஒண்ணும் இல்லையா, நன்றி சொன்னேன். நன்றி. நன்றிங்க. ஐயா அர்த்தநாதி ஐயா. சார் வணக்கம். உங்களோட இந்த பாடலுக்கே நம்ம நன்னும் திருமந்திரம் அப்படின்னு நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி சிறப்பான பாடல். 1007வது பாடல் நன்னும் திருமந்திரம் அப்படின்னு மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எளிமையா அந்த பாட்டு மறக்காமலும் இருக்கும். அடுத்தது இந்த பாடல் தான் 30 திருக்குறளா வந்திருக்கு. அடக்கமுடைமை அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிறது. இது மாதிரி எல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே ஒரு அதிகாரமா திருக்குறள்ல இருக்கு. அது மாதிரி ஆனா ரொம்ப சிறப்பான பாடல் இது. இந்த பாடல்ல அந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் நமக்கு இது கண்டிப்பா நம்ம ஒரு குரு கிட்ட கேட்டுக்கணும். அந்த குரு நமக்கு இந்த மந்திரத்தை சொல்ற மாதிரி அதை நம்ம உயிரோட கலந்து இந்த மூச்சோட கலக்கிறது அப்படிங்கிறது தான் உயிரோட கலக்கிறது அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி பண்ணணும். இது ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான் ஒரு பாடல் பாடியிருக்காரு, நமச்சிவாய பதிகம் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு, பெற்ற தாய்தனை மகமறந்தாலும்ங்கிற பாட்டு. அதுலயே அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடல் நம்ம இன்னைக்கு ஓதி நிறைவு செய்யலாம். நமச்சிவாய பதிகத்துல இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இக்கணம் தனிலே நான் இறந்தாலும், இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இக்கணம் தனிலே நான் இறந்தாலும், துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும், துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும், சோர்ந்துமா நரகத்து உழன்றாலும், என்ன வேணும் இங்கு எனக்கு வந்தாலும், என்ன வேணும் இங்கு எனக்கு வந்தாலும், எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும், எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும், நன்னர் நெஞ்சத்து நாடி நின்றோங்கிடும், நன்னர் நெஞ்சத்து நாடி நின்றோங்கிடும், நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நன்னர் நெஞ்சத்து நாடி நின்றோங்கிடும், நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. ஐயா கோமகுடி ஏதோ சொல்லியிருந்தாங்க, யாரோ ஏதோ கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேளுங்க கேளுங்க.
இல்ல வேற யாரோ ஏதோ கேட்க போகணும் அப்படி முன்னாடி எப்பயோ இல்லாத ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டு இருந்ததாவும் இப்ப கேளுங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. கிருத்திகா அம்மா வந்து சொல்லும் பொருளும் கேட்கணும்னாங்க. அவங்க இருக்காங்களா? அவங்க இல்லன்னு நினைக்கிறேன். இருந்தா கூப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு இல்லைங்கய்யா. இல்ல, அதனாலதான். வேற யாராவது ஏதாவது கேட்கணுமானா கேட்கலாம். யாருக்கும் கேள்விகள் இல்லை போல இருக்காங்க. லைனையா நீங்க நிறைவு செஞ்சிடலாங்கய்யா. அவ்வளவுதான் தளத்தை நிறைவு செஞ்சிருங்க, முடிஞ்சது. நானே வெளியில இருக்கிறேன். நன்றி ஐயா. சரண்யா ஏதாவது நிறைவா சொல்லணும்னா நீங்க சொல்லிடலாம், அப்புறம் நம்ம நிறைவு செஞ்சிடலாம். சரி, வந்திருந்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றி கூறி சிந்திப்போம் சந்திப்போம் நாளை என்று கூறி விடைபெறுகிறோம். 5 எண்ணிக்கையில் 5, 4, 3, 2, 1. நன்றி.